தமிழகத்தையே உலுக்கிய கவின் ஆணவ படுகொலை வழக்கில் ஒரு முக்கிய திருப்பமாக அவரின் காதலி சுபாஷினி மற்றும் தாயார் கிருஷ்ண குமாரியிடம் முன்னாள் எஸ்ஐ ஆணையர் தற்போது பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கள் இருவரிடமும் சிபிசிஐடி தூத்துக்குடி அலுவலகத்தில் வைத்து சிபிசிஐடி உயர் அதிகாரிகள் குழு தற்போது தீவிர விசாரணை நடத்தி வருவதாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக தகவல்கள் கிடைத்துள்ளது. சிபிசிஐடி தங்களது தீவிர விசாரணையை மிக மிக தீவிரமாக முன்னெடுத்திருக்கும் நிலையில் கவினின் காதலியான சுபாஷினி மற்றும் அவரது தாய் கிருஷ்ண குமாரியிடம் இன்று தூத்துக்குடி சிபிசிஐடி அலுவலகத்தில் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் கவினின் செல்போனில் இருந்து மீட்கப்பட்டுள்ள முக்கிய ஆடியோ பதிவுகள் இந்த வழக்கில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மாதம் 27ஆம் தேதி கவின் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இவர்கள் இருவரிடமும் தூத்துக்குடியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு ஏரலில் இருந்து இவர்களை வரவழைத்து இன்று தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுபாஷினியிடம் விசாரித்த சிபிசிஐடி உயர் அதிகாரிகள், கவினை எத்தனை ஆண்டுகளாக காதலித்தீர்கள், உங்கள் காதல் விவகாரம் உங்களது பெற்றோருக்கும் அவரது பெற்றோருக்கும் தெரியுமா என்ற கோணங்களில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டதாகவும், அதே போல அவரது தாயார் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எஸ்ஐ கிருஷ்ணகுமாரியிடம் மகளின் காதல் விவகாரம் உங்களுக்கு முன்பே தெரிந்திருந்ததா, இந்த கொலை நடப்பதற்கு முன்பு முக்கிய குற்றவாளியான சுர்ஜித் உங்களிடம் ஏதேனும் தகவல் தெரிவித்தாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. இந்த முழு விசாரணையும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை இந்த வாக்குமூலங்கள் அடங்கிய வீடியோ பதிவுகளுடன் தூத்துக்குடியில் இருக்கும் சிபிசிஐடி குழுவினர் திருநெல்வேலி சிபிசிஐடி குழுவினரிடம் அதை ஒப்படைக்க உள்ளனர். இந்த வழக்கில் மிக மிக முக்கியமாக ஆதாரமாக கவின் பயன்படுத்திய செல்போனே பார்க்கப்பட்டது. இந்த கொலை சம்பவம் நடந்தவுடன் பாளையங்கோட்டை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த செல்போன் சைபர் கிரைம் போலீசாரின் உதவியுடன் சிபிசிஐடி அதிகாரிகள் அதை தீவிரமாக ஆய்வு செய்துள்ளனர். அப்போது செல்போனில் இருந்து அளிக்கப்பட்ட பல தகவல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக கொலையுண்ட கவினும் சுபாஷினியும் கடந்த ஒரு மாதமாக பேசிய ஆடியோ உரையாடல்கள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பிரச்சனை எனக்கும் கவினுக்கும் மட்டும்தான் தெரியும், இதில் வேறு யாரும் தலையிட வேண்டாம் என சுபாஷினி முன்னதாக கூறியிருந்த நிலையில் தற்போது சிக்கியுள்ள இந்த ஆடியோ பதிவுகள் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருந்தது என்ற உண்மையை வெளிக்கொண்டு வரும் என சிபிசிஐடி உறுதியாக நம்புகிறது. வழக்கின் முக்கியத்துவம் கருதி தூத்துக்குடி சிபிசிஐடி அலுவலகத்திற்கும் இன்று துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருநெல்வேலி சிபிசிஐடி போலீஸ் அலுவலகத்திற்கும் மிக மிக முக்கியமான பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விசாரணையும் செல்போன் ஆதாரங்களும் இந்த வழக்கை இறுதி கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்வதால் இந்த வழக்கில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது என்றே கூற வேண்டும். தொடர்ந்து பலத்த பாதுகாப்பில் இருக்கும் திருநெல்வேலி சிபிசிஐடி அலுவலகத்தில் இருந்து இன்று மாலை 5 மணி வாக்கில் சுர்ஜித் மற்றும் சரவணன் இருவரும் நீதிமன்ற உத்தரவுப்படி திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனை முடிந்த பின்னர் திருநெல்வேலி தீண்டாமை தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஹேமா முன்பு ஆஜர்படுத்தப்படுகிறார்கள். இதுவே 2 நாள் வழக்கில் தற்போது இருக்கும் கள நிலவரம். ஆனந்தி, தொடர்ந்து தகவல்களையும் விவரங்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனந்த், தகவல்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.